வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 15 திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்ட மாணிக்க மாணவர்களின் சங்கமம் ஈரோட்டில் உள்ள செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளிக்கு ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய 3 மாவட்டங்களை சார்ந்த மாணிக்க மாணவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏப்ரல் 25 அன்று காலை 9 மணிக்கு வருகை தந்தனர். காலை சிற்றுண்டிக்கு பிறகு நிகழ்ச்சி நாட்டு வாழ்த்துடன் 10 மணிக்கு தொடங்கியது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணிக்க மாணவி ஸ்ருதி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார் மாணிக்க மாணவி கவினயா. அடுத்து மாணிக்க மாணவர் பூபாலன் மாணிக்க மாணவருக்கான 5 பண்புகளை கலந்துரையாடல் மூலம் தெளிவுபடுத்தினார். கூச்சல், குழப்பம், தெளிவு, உற்சாகமான விளையாட்டின் மூலம் மாணவர்கள் குழுக்களாக தங்களுக்குள் அறிமுகம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணிக்க மாணவி ஸ்ருதி உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி கடைபிடிப்பது பற்றி சுவாரஸ்யமான கலந்துரையாடலை நடத்தினார். சரியாக 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதி அனுஷ்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இடைவேளையில் அனைவருக்கும் கரும்பு பால் வழங்கப்பட்டது. மாணிக்க மாணவி ஸ்ருதி அரசமைப்பு சாசனம் என்றால் என்ன, அதை இயற்றியவர் யார், அதை இயற்றுவதற்காக அவர்கள் கடந்து வந்த பாதை ஆகியவற்றை அழகாக விளக்கினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசித்து அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர். அடுத்ததாக லட்சிய பாராளுமன்றம் துறை மாநில பொறுப்பாளர் பாபாஸ்ரீ மாணவர்களை வைத்து லட்சிய சட்டசபை எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை விளக்க ஒரு மாதிரி சட்டசபையை சிறப்பாக வழிநடத்தினார். மதிய உணவினை தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடரும் தொடர்ந்தது. குறிப்பாக புதிதாக வந்த மாணிக்க மாணவர்கள் அனைவரும் அதில் அதிக ஆர்வம் காட்டி அவர்களே அதில் தங்களை அமைச்சர்களாக எண்ணி சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் 8 குழுக்களாக பிரிந்து ஹியூமன் நாட் விளையாட்டை விளையாடினார்கள். அதன் மூலம் சமுதாயத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. அடுத்ததாக அறிவின் அருவி மாணிக்க மாணவ வைய தலைமைக்குள் முகாமின் பொறுப்பாளர் மனோஜ் தலைமை வகித்தார். வழிகாட்டி லட்சிய பாராளுமன்ற துறை மாநில பொறுப்பாளர் பாபாஸ்ரீ. தொகுப்பாளர் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஸ்ரதீப். நாட்டின் வளர்ச்சியில் எனது பங்கு என்ற தலைப்பில் அறிவின் அருவி நடைபெற்றது. அடுத்ததாக ரேபிட் ஃபயர் செஷன். கவினயா, ஸ்ருதி, பாபாஸ்ரீ, பூபாலன், மனோஜ், ஸ்ரதீப் ஆகிய மாணவர்கள் மேடையில் அமர அதை இளம் விஞ்ஞானித்துறை மாநில பொறுப்பாளர் கேசவப்பிரியன் வழிநடத்தினார். அதில் மாணவர்கள் சரமாரியாக கேட்ட கேள்விகளுக்கு அதே அளவிற்கு சரியான பதில்களும் மேடையில் இருந்து வந்தன. அடுத்ததாக மாணவர்கள் 8 குழுக்களாக பிரிந்து 10 களங்கள் பற்றிய விளக்கம், நேரடி சந்திப்பின் முக்கியத்துவம், செம்மை இல்லத்தின் அவசியம் ஆகியவற்றை கலந்துரையாடல் செய்தனர். முகாமில் சேலம் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் பாக்கியலட்சுமி அம்மா, நாமக்கல் மாவட்ட மாணிக்க மாணவர்களை காந்திமதி மற்றும் தங்கமணி அம்மா அவர்களும் அழைத்து வந்திருந்தனர். மேலும் குப்பை மேலாண்மை துறை பொறுப்பாளர் கவியரசன், அவரது மனைவி புனிதா, ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவகுமார், தனசேகர் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் பங்கினை அளித்தார்கள். நிகழ்வின் இறுதியாக முகாமின் 1 நாள் பின்னூட்டத்தை மாணவர்கள் பகிர்ந்து கொண்டதோடு குழு புகைப்படத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதென ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஸ்ரதீப் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தலைமை பொறுப்பை உணர்ந்த கல்லூரி மாணவர்கள் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் வைய தலைமைக்குள் முகாம். ஏப்ரல் 25, 26 2 தினங்கள் திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்காக வைய தலைமைக்குள் முகாம் நடைபெற்றது. இந்தியா வலிமை மிக்கதாகவும் வளமானதாகவும் ஆக வேண்டுமானால் இளைஞர்கள் சமுதாயம் தலைமை பொறுப்பேற்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் முதல் அப்துல் கலாம் வரை அதைத்தான் நம்பினார்கள். அந்த நம்பிக்கையை இந்த தலைமுறையில் செயலாக்கி வருகிறது நல்லோர் வட்டம். அவர்களது அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நல்லோர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் கலாம் ஜோதி திட்டங்கள் மூலம் கண்டறியப்பட்டு வரும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் உணர்த்தி வருகிறார்கள். நடைபெற்ற முகாமினை ஸ்ரீகணேஷ் மற்றும் வாசு இருவரும் பொறுப்பேற்று வழி நடத்தினார்கள்.
வழக்கம் போல கூச்சல், குழப்பம், தெளிவு நிகழ்வு குழு வாரியாக தங்களுக்குள் நன்கு அறிமுகம் செய்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாகவும் புதுமையானதாகவும் இருந்ததென்று மாணவி ஒருவர் தமது பின்னூட்டத்தில் தெரிவித்தார். காலை 10 மணிக்கு நாட்டு வாழ்த்து, கல்லூரி NSS மாணவிகளின் கடவுள் வாழ்த்து பாடல்களுடன் முகாம் தொடங்கியது. பேராசிரியர் கவிதா மைதிலி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் முகாமின் நிறைவு உரையில், நாட்டின் உலகின் இன்றைய சூழலில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட வேண்டுமானால் தலைமை பொறுப்பேற்க தயாராக வேண்டும் என்றார். 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது. அடுத்து பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் இதே பல்கலைக்கழகத்தில் தாம் பணியாற்றிய அனுபவத்தை திரும்பி பார்த்ததோடு கிராமியம் பற்றி அழகாக விளக்கினார். அத்துடன் சிந்தனையில் மாற்றம் வந்தால்தான் செயலின் மாற்றம் ஏற்படும் என்று உறுதிபட கூறினார். அதனைத் தொடர்ந்து இளைஞர் பாராளுமன்றம் நிகழ்ச்சியினை நல்லூர் வட்டம் களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் மாணவர்களை 10 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலும் வேட்பாளர் தேர்வு, தேர்தல் பொறுப்பாளர் கண்டறிந்து அப்பொறுப்பாளர் அக்குழுவிற்குள் வாக்கெடுப்பு நடத்தி சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்து அவர்கள் வாக்களிப்பின் அடிப்படையில் முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர், சபாநாயகர், அமைச்சர்கள் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டனர். அனைவரும் உறுதிமொழி ஏற்று பிறகு சட்டசபை கூடி தீர்மானங்கள் கொண்டு வந்து விவாதித்து புதிய சட்டம் நிறைவேற்றுவது, சட்ட திருத்தம் செய்வது போன்றவை நடைபெற்றதில் மாணவர்களின் ஈடுபாடு, பங்களிப்பு ஆகியவை உற்சாகமாக இருந்தது. குறிப்பாக சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில் இருக்க விவாதித்து தீர்மானம் கொண்டு வந்தனர். மதிய உணவு ஓய்வுக்கு பிறகு ஒற்றுமையின் அவசியம், ஒற்றுமையாய் வாழ்வதற்கான பண்புகளை தெளிவாக உணர்த்தும் பீம் பேக் விளையாட்டு, அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு அவர்களின் மிகவும் சுவாரஸ்யமான நான் யார் என்ற கலந்துரையாடல். அத்துடன் முதல் நாள் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. மறுநாள் காலை 10 மணிக்கு 2ஆம் நாள் நிகழ்வு தொடங்கியது. முதல் நிகழ்வாக அக்கம் பக்கம் முகாமில் கலந்து கொண்டவர்களின் திறன்கள் உட்பட பல்வேறு தகவல்களை சேகரித்து அறிந்து கொள்வதே அக்கம் பக்கம். நான் யார் உரையாடலின் 2ஆம் பாகத்தை அன்பு வழி நடத்தினார். அடுத்து எது நாட்டின் வளர்ச்சி என்பது பற்றி ஸ்ரீதர் வழி நடத்தினார். மதிய உணவிற்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பு, 100 துறைகள் விளக்கப்பட்டது. அடுத்ததாக 100 துறைகளின் 10 களங்கள் வாரியாக சந்தித்து அது பற்றி விளக்கம் பெற்றனர். பிறகு மீண்டும் ஒன்றாக இணைந்து முகாமின் இறுதி அமர்வுக்கு தயாராகினர். இறுதி அமர்வில் முதலாவதாக முகாமின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மாணவர்கள் பகிர்ந்தனர். நல்லூர் வட்டம் முகாமின் நிறைவு உரையில் சுவாமி விவேகானந்தரும் அப்துல் கலாம் ஐயாவும் கனவு கண்ட அந்த வலிமை படைத்த வளமான இந்தியாவை காண லட்சிய சமுதாயம் என்ற கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. அதில் பொறுப்பேற்று செயல்பட யார் தயார் என்று கேட்டபோது 14 மாணவர்கள் முன்வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின் அவர்கள் கலாம் ஜோதி மாணவர்கள் என்று அறிவிக்கப்பட்டனர். காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் இம்முகாம் நடைபெற காரணமாயிருந்த பேராசிரியர்கள் கவிதா மைதிலி, முத்துக்குமார் ஆகியவர்களுக்கு அரசமைப்பு சாசன முகப்புரை நினைவு பரிசாக வழங்கப்பட்டதாக நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.